விகட நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களா இழுபறியா அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரம் இப்போ ஒரு முடிவை நோக்கி போயிருக்குது. திமுக காங்கிரஸ் இடையே ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டு ரெண்டு தரப்பினரும் அந்த தொகுதி உடன்பாட்டு படிக்கையில கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கொடுக்கறதுக்கு திமுக முன் வந்திருக்கிறாங்க. இது போக இன்னொரு ராஜ்யசபா சீட் அது 2028 கொடுக்கறதுக்கு வாய்மொழியாவும் உறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வழியா இத்தனை நாட்களா பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரம் முடிவுக்கு வந்திருக்குது. இதுல கடந்த 5 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடந்த 5 நாட்கள்ல இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. மாத்தி மாத்தி முடிவுகள் எடுத்தாங்க, நிறைய பேச்சுவார்த்தைகள் போச்சு, நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. கடந்த 5 நாட்கள்ல இந்த கூட்டணி எப்படி கடந்து இந்த தொகுதி உடன்பாட்டு படிக்கைக்கு எப்படி காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 28 திமுக காங்கிரஸ் ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலையும் அந்த இறுதி கட்ட பரபரப்பு தொற்ற ஆரம்பிச்ச முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 28ஆம் தேதி திமுகவோட அந்த தொகுதி பங்கீட்டு குழு டிஆர் பாலு, கே நேரு மாதிரியான சீனியர்களை உள்ளடக்கிய அந்த குழு காங்கிரஸோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு கிரீஷ் சோடங்கர் தலைமையில தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை மாதிரியான நபர்களை உள்ளடக்கிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அறிவாலயத்துக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருந்தாங்க. அறிவாலயத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அந்த பேச்சுவார்த்தை போயிருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா போகல. ரெண்டு தரப்பும் முரண்பாடுகளோட அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வழக்கம் போல அவங்களுக்கு அதிகமான டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு எதிர்பார்த்தாங்க, அதிக சீட்டுகள் எதிர்பார்த்தாங்க, உள்ளாட்சியில அதிக பிரதிநிதித்துவம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்வர் ஸ்டாலின் சமீபத்துல ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அதனால காங்கிரஸ் இந்த பேச்சுவார்த்தையில அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு வரவே முடியல. ஸோ ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறத நம்ம தியாகம் பண்ணணும்னா நாம அந்த அதிக சீட்டுகள் அப்படிங்கிற விஷயத்துல விடாப்புடியா இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸோட குழு உறுதியா இருந்தாங்க. குறிப்பா கிரீஷ் சோடங்கர் உறுதியா இருந்தாரு. குறைந்தபட்சமா 39 சீட்டுகளை காங்கிரஸ் தரப்பினர் எதிர்பார்த்திருந்தாங்க. திமுக கொடுக்க முன் வந்ததோ பாத்தீங்க அப்படின்னா 25 சீட்டுகள் தான். கடந்த முறை 2021 தேர்தலில் காங்கிரஸுக்கு திமுக 25 சீட்டுகளை கொடுத்திருந்தாங்க. அதே அளவுக்கான சீட்டுகளை தான் இந்த முறையும் காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கு திமுக முன் வந்திருக்கிறாங்க. அதுக்கு திமுக முன் வச்ச லாஜிக் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, இந்த முறை நம்ம கூட்டணியில நிறைய கட்சிகள் புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க. மக்கள் நீதி மய்யம் வந்திருக்கிறாங்க, தேமுதிக வந்திருக்கிறாங்க, இது போக சின்ன சின்ன கட்சிகள் நிறைய வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால கடந்த முறை 170+ சீட்ல நின்ன நாங்களே இந்த முறை சீட்டுகளை குறைச்சுதான் நிக்க போறோம். அதனால நீங்களும் இதுக்கு தயாராகுங்க. நம்ம கூட்டணி வலுவா இருக்கணும். மத்தியில பாஜக ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்ம கூட்டணி ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு திமுகவோட அந்த தொகுதி பங்கீட்டு குழு சொல்லி இருக்கிறாங்க. சோ உள்ள ரெண்டு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமா போகல. ரெண்டு தரப்புக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆனாலுமே ஒரு மரியாதை காரணமாக வெளியே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை என்ன சொன்னார் அப்படின்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா போய்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, செல்வ பிறந்தகை கிரீஷ் சோடங்கர் அவர்களை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசவே விடல. ஏன்னா கிரீஷ் சோடங்கர் தான் ஆரம்பத்துல இருந்தே அந்த காங்கிரஸோட டிமாண்ட்ஸுக்கு காரணமா இருந்தாரு. நவம்பர் 22ஆம் தேதி கிரீஷ் சோடங்கர் தலைமையில காங்கிரஸ் கூட்டணி பேசுறதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு, அதிக சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முகாம்ல ஒரு திமுகக்கு எதிரான ஒரு கலக குரல் ஒலிக்க ஆரம்பிச்சது. கிரீஷ் சோடங்கருமே பல பேட்டிகள்ல அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிறத திமுகக்கு எதிரான கருத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாரு. ஸோ அதனால ஒரு கலகக்காரராக கிரீஷ் சோடங்கர் இருப்பார் அப்படிங்கிறதுனால செல்வ பிறந்தகை கிரீஷ் சோடங்கரை பெருசா பேச விடாம மடக்கி அறிவாலயத்துல இருந்து கூட்டிட்டு போனாரு. பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு கிரீஷ் சோடங்கர் டெல்லிக்கு போறாரு. இந்த சமயத்துலதான் ரெண்டு தரப்புக்கும் திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த கூட்டணி விவகாரம் இன்னும் பற்றி எரிய தொடங்குது. ஏன்னா இங்க பேசப்பட்ட விஷயங்களை, குறிப்பா திமுக 25 சீட்டுகளை கொடுக்கறது தான் தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கிரீஷ் சோடங்கர் டெல்லியில போய் ராகுல் காந்தி தரப்புக்கு கன்வே பண்றாரு. ராகுல் காந்தி அதுல மொத்தமா அதிருப்தி ஆகிறாரு. ஏன்னா கடந்த சில மாதங்களாவே
காங்கிரஸ் தன்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறது வெளிப்படையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசியுமே திமுக தரப்பு கொஞ்சம் கூட இறங்கி வராம 25 சீட்டுகள்லயே நிக்கிறாங்க அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளவில் அப்செட்டை கொடுக்குது. ஸோ அதனால நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுத்துடலாம். இந்த கூட்டணி வேணுமா வேணாமா அப்படிங்கிறத முக்கியமான முடிவை நாம எடுத்துடலாம். நம்மளோட எதிர்பார்ப்புகளுக்கு மரியாதை கொடுக்காத கூட்டணியில நாம ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ராகுல் காந்தி டெல்லியில அந்த மீட்டிங்கை முடிச்சிருக்கிறாரு. ஸோ அதன் பிறகுதான் மறுநாள் மார்ச் 1ஆம் தேதி கிரீஷ் சோடங்கர் டெல்லியில இருந்து வெளிப்படையாவே பேட்டி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, திமுக கொடுக்கிற 25 சீட்டுகள்லாம் எங்களால ஒத்து போக முடியாது, எங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் பெருசா இருக்கு அப்படிங்கிறத மிக வெளிப்படையா இன்னும் அந்த விரிசலை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு. ஸோ இதுக்கு பிறகுதான் சென்னையில அறிவாலய வட்டாரத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு விரிசலை நோக்கி போகுது, ஒரு உடையிற கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் அதிகமாகுது. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில பேச்சுவார்த்தையின் போது என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸுக்கு திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. தமிழகத்துல இப்ப 6 ராஜ்யசபா சீட்டுக்கான தேர்தல் வரப்போகுது. அதுல 4 சீட்டுகள் திமுக கையில இருக்குது. அதுல ஒரு சீட்டை திமுக காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு, அந்த ராஜ்யசபா தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 5ஆம் தேதி தான். ஸோ மார்ச் 5ஆம் தேதிங்கிறப்போ நீங்க காங்கிரஸ் மார்ச் 3ஆம் தேதிக்குள்ள கூட்டணி சம்பந்தமா ஒரு தெளிவான முடிவை, உறுதியான முடிவை சொன்னா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க முடியும். இல்லைன்னா கூட்டணியில இல்ல, நாங்க வெளியே போறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டனாலும் நீங்க மார்ச் 3ஆம் தேதிக்குள்ள சொல்லுங்க, நாங்க எங்களோட உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்களுக்கு அந்த சீட்டை கொடுக்கணும். அதனால மார்ச் 3ஆம் தேதி தான் உங்களுக்கு டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு காங்கிரஸுக்கு ஒரு டெட்லைனையும் விதிச்சிருந்தாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி காங்கிரஸோட குழு திமுகவோட பேசுறாங்க. காங்கிரஸுக்கு திமுக தரப்புல ஒரு டெட்லைன் விதிக்கப்படுது. அந்த டெட்லைன் விதிக்கப்பட்ட பிறகும் மார்ச் 1ஆம் தேதி கிரீஷ் சோடங்கர் டெல்லியில போய் 25 சீட்டுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு வெளிப்படையாவே பேசுறாரு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2ஆம் தேதி மாலை வரைக்குமே காங்கிரஸ் தரப்புல இருந்து திமுகவுக்கு எந்த பதிலுமே சேராம இருந்துச்சு. இதனால மார்ச் 2ஆம் தேதி மதியத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க, இந்த கூட்டணியில இருந்து வெளியே போக தயாராகிட்டாங்க. அதனாலதான் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, எதுவும் பேசாம இருக்கிறாங்க. இந்த கூட்டணியை இப்ப யார் பேசி உடைக்கிறது அப்படிங்கிறதுலதான் 2 பேருக்கும் இடையில போட்டி போயிட்டு இருக்கு. கூட்டணியை உடைச்சது திமுக தான், கூட்டணியை உடைச்சது காங்கிரஸ் தான், யார் மேல பழி உள்ள போகுது அப்படிங்கிற போட்டி தான் 2 தரப்புக்கு இடையிலையும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்துல ஒரு பரபரப்பு தொற்றிக்க ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்துதான் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2ஆம் தேதி இரவுல டெல்லியில காங்கிரஸ் தரப்புல முக்கியமான நபர்கள் கூடி பேசுறாங்க. அதாவது சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, இந்த இடத்துல தான் ப. சிதம்பரமும் உள்ள வராரு. இந்த மாதிரியான காங்கிரஸோட முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான குரல்களா இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க. ஸோ அவங்க எல்லாம் கூடி பேசி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்தியா கூட்டணியில திமுக ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கட்சியா இருக்கிறாங்க, நமக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சியா இருக்கிறாங்க, நாடாளுமன்றத்துல நமக்கு மிகப்பெரிய பலமா இருக்கிறாங்க, தொடர்ச்சியா நமக்கு தமிழ்நாட்டுல 10 எம்பிக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களோட கூட்டணியை இந்த சமயத்துல உடைக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்காது. நம்ம நம்பர்ஸுக்காக கரார் காட்டாம இப்போ சூழலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னா வருங்காலத்துல இது நமக்கு பெரிய பலமா இருக்கும். அதே மாதிரி நம்ம போகணும்னு நினைக்கிற விஜயோட தேவைக்கவுமே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி, நாம 140 வருட கட்சி, ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சியை நம்பி போகணுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அந்த மீட்டிங்ல எழுப்பப்பட்டிருக்கு. சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன மாதிரியான தலைவர்கள் ப. சிதம்பரத்துக்கிட்ட இந்த கூட்டணியை பேசி முடிக்கிற பொறுப்பை கொடுத்து, நீங்க போய் பேசி 2 தரப்புக்கும் சுமூகமான ஒரு முடிவை எடுத்துட்டு வாங்க, இந்த கூட்டணி தொடரணும் அப்படிங்கிறதா காங்கிரஸோட விருப்பம் அப்படிங்கிறத திமுக தரப்புக்கு கன்வே பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி அனுப்புறாங்க. மார்ச் 3ஆம் தேதி திமுக கொடுத்த அந்த டெட்லைன் தேதி, இன்னைக்குள்ள முடிவு அறிவிங்கன்னு திமுக கொடுத்த அந்த தேதியில தான் ப. சிதம்பரம் சென்னை களத்துல இறங்குறாரு, பேச்சுவார்த்தையில இறங்குறாரு. 3ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ப. சிதம்பரம் தன்னுடைய இல்லத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அழைச்சிட்டு மிக முக்கியமான இறுதி கட்ட ஆலோசனையில ஈடுபடுறாரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதி சாயங்காலம் 4 மணில இருந்து ஈசிஆர்ல செல்வ பெருந்தகை அவர்களோட பொண்ணோட நிச்சயதார்த்த நிகழ்வும் திட்டமிடப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் செல்வ பெருந்தகை பரபரப்பா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை, அந்தரத்துல தொங்கிட்டு இருந்த அந்த கூட்டணியை காப்பாத்துற ஒரு வேலையில இறங்கி இருந்தாரு. 2 பேரும் சேர்ந்து போய் சிஎம் சந்திச்சு கூட்டணி குறித்து பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தரஞ்சன் சாலையில இருக்கக்கூடிய சிஎம்மோட வீட்டுக்கு செல்வ பெருந்தகையும் ப. சிதம்பரமும் கிளம்பி வராங்க. சிஎம்மோட வீட்டுல 1 மணி நேரத்திற்கு மேல அந்த ஆலோசனை கூட்டம் போகுது. ஸோ அந்த மீட்டிங் தான் ரொம்ப குரூசியலான மீட்டிங், மிக முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திமுக காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்றதா சொன்னது அப்படிங்கிறது 25 சீட்டுகள் தான். இந்த ஆலோசனையில தான்
27, 28 வரைக்கும் வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறோம். இதுக்கு மேல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எங்களோட உறுதியான கூட்டணி, உறுதியான கட்சியா நிக்கிறதுனால, பாஜக எதிர்ப்பை பேசுறதுனால உங்களுக்கு 28 சீட்டுகள் வரைக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறோம். பின்னாடி இன்னொரு ராஜ்யசபா சீட்டை 2028 கொடுக்குறோம். 2028 ஒரு ராஜ்யசபா சீட்டை தரதாவும் முதல்வர் ஒரு ஆஃபரை வந்து காங்கிரஸுக்கு முன்வைக்கிறாரு. இந்த முதல்வரோட இந்த மெசேஜை, இந்த ஆஃபரை ப. சிதம்பரம் டெல்லிக்கு வந்து சொல்லி அனுப்புறாரு. சோனியா காந்திக்கும், கார்கேவுக்கும், ராகுல் காந்திக்கும் வந்து இந்த ஆஃபர், சிஎம்மோட இந்த ஆஃபரை வந்து சொல்றாரு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில மிக முக்கியமான மீட்டிங் போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல தேசிய அளவுல தங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான நம்பகத்தன்மையான கூட்டணி கட்சியா வந்து சோனியா காந்தி அவர்கள் பாக்குறாங்க. அதே எண்ணத்துலதான் மல்லிகார்ஜுன கார்கேவும் இருந்திருக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு தரப்பும் ராகுல் காந்தி தரப்பையும் வந்து கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி தரப்பு தான் ஆரம்பத்துல இருந்தே அதிக சீட்டுகளை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு வந்து இருந்தாங்க. அவரோட குரலா தான் கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் மாதிரியானவங்க தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியா வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்தாங்க. ஸோ அதனால ராகுல் காந்தி தரப்பை வந்து சமாதானப்படுத்துற வேலைகள்ல வந்து இறங்கி இருந்தாங்க. இந்த மொத்த விவகாரத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா கிரீஷ் சோடங்கரை வந்து விலக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா கிரீஷ் சோடங்கர் தான் இந்த கூட்டணி இவ்வளவு இழுபறி ஆனதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பினர் வந்து கருதுனாங்க. அதனால இந்த மொத்த விவகாரத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா கிரீஷ் சோடங்கர் கடைசி கட்ட அந்த பதற்றமான சூழல்ல பேச்சுவார்த்தையில கிரீஷ் சோடங்கர் வந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்தாரு. ப. சிதம்பரம் சிஎம் சொன்ன அந்த ஆஃபரை டெல்லிக்கு சொல்லி டெல்லியில வந்து சோனியா காந்தி அவர்களும், மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எல்லாம் வந்து ராகுல் காந்தி தரப்பையும் வந்து கன்வின்ஸ் பண்ண பிறகு கூட்டணிக்கு ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க காங்கிரஸ். இப்ப ப. சிதம்பரம் உள்ள இறங்கி கடைசி கட்ட அந்த பேச்சுவார்த்தையை நகர்த்திட்டு போனதுக்கு அப்புறம் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு மாதிரி செட்டில் ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு மார்ச் 4ஆம் தேதி, நாளைக்கு மார்ச் 5ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் பண்றதற்கு கடைசி நாள். அதனால இன்னைக்கு மார்ச் 4ஆம் தேதியே நாம வந்து கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுடலாம், தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் ரெண்டு தரப்புமே வந்து முடிவு பண்ணாங்க. காங்கிரஸ் தரப்புல என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்னா கிரீஷ் சோடங்கர் அவர் தான் வந்து இந்த குழுவோட தலைவர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இல்லாம இந்த கூட்டணி வந்து கையெழுத்தாச்சு அப்படின்னா அது சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால அவர் தலைமையில அவர் இருக்கும்போது கூட்டணியில கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை திமுக தரப்புல முன் வச்சாங்க. திமுக தரப்புக்கு கிரீஷ் சோடங்கர் மேல நிறைய வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் காங்கிரஸோட இந்த கோரிக்கையை திமுக தரப்பு ஏத்துட்டாங்க. அதனால இன்னைக்கு மதியத்துக்கு மேல கோவால இருந்து கிரீஷ் சோடங்கரும் இங்க கிளம்பி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல அறிவாலயத்துல வச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் வந்து 28 சட்டமன்ற தொகுதிகள் காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கு திமுக முன் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டும் 2028 ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வந்து கொடுக்கறதுக்கு திமுகவினர் முன் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து கடைசி கட்ட மாறுதலுக்கு உட்பட்டதா, கடைசியில என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கலாம், தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த சில மாதங்களாவே, ஒரு 3-4 மாசங்களாவே ரொம்ப அடிதடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு தரப்புலையும் மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பா வந்து காங்கிரஸ் தரப்புல ஒரு 2-3 பேர் தொடர்ச்சியா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டுகள்னு சொல்லிட்டு இந்த கூட்டணிக்குள்ள ஒரு கழகத்தை வந்து உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கடைசி 5 நாட்கள் அந்த இறுதி கட்ட பரபரப்பான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்போ முடிவுக்கு வந்திருக்குது. ஒரு வழியா திமுக காங்கிரஸ் சுமூகமாகி கூட்டணியில கையெழுத்து போட போறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இத்தனை மாதங்கள், இந்த 3-4 மாதங்கள்ல பேசின அந்த விஷயங்கள், மாறி மாறி கல்லெறிஞ்ச அந்த விஷயங்கள், அந்த ரணங்கள்லாம் போய் ரெண்டு தரப்பும் தேர்தல் களத்துல ஒன்றிணைந்து பணியாற்றுவாங்களா, அடிமட்டத்துல தொண்டர்கள் எல்லாரும் ஜெல்லாவாங்களா, நிர்வாகிகள் எல்லாரும் ஜெல்லாவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொக்கி நிக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஸோ என்ன நடக்க போகுது இந்த கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்த வெற்றியை 2026 தேர்தலில் கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.